அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தஹஜத் தொழுகைக்கு எழுந்தவுடன் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்தல் ஹக்கு வ வஅதுக ஹக்குன் வ கவுலுக ஹக்குன் வ லிகாவுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன் வஸ்ஸாஅத்து ஹக்குன் வன்னபியூன ஹக்குன் வ முஹம்மதுன் ஹக்குன் அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனபுத்து வ பிக ஹாசம்து வ இலைக ஹாகம்து ஃபக்ஃபிர்லி மகத்தம்து வ மா அஹ்ஹர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து அந்தல் முகத்தமு வ அந்தல் முஅஹ்ஹரு லா இலாஹ இல்லா அந்த. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன் சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது. நரகம் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னை கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாக செய்வதையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன். நீயே பிற்படுத்துபவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை.